மொத்தம் மதுரையும் தலையோடுதான்டா. குடுக்குறீங்க ஸ்பீச் 2026 யாருன்னு தெரியும்டா உங்களுக்கு இருக்கு. இன்னுமே என்ன ஓட்ட போற 2026 இருக்கு உங்களுக்கு ஆப்பு. நீ சச்சின் எங்க இருக்காப்ல தள்ளி பாத்து நான் முடிஞ்சா சாதிச்சு பாருங்க. வாய் பேசாங்க செயல்ல காட்டி பாருங்க. எதா இருந்தாலும் விஜய் நடிச்ச பாதி படத்துல வடிவேல் தான் ஹீரோ. பாதி படத்துல வடிவேல் தான் ஹீரோ. மனிதன் மாமனிதனா இருப்பது எப்படி அப்படின்றது எங்க ஏகே அவர்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு எவ்வளவு பிரச்சனை. 2 பேர் சண்டை விடுறாங்க, கொடி கம்பம் ஏத்துறாங்க, திருப்பி இறக்குறாங்க. யாரெல்லாம் வாய் பேசுறவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க. போன வாரம் வந்து பேசியிருக்காங்க. என்ன உங்களுடைய தரத்தை கீழே இறக்காதீங்க, தயவு செஞ்சு கேட்கிறோம். நீங்க வந்து வேற ஒரு களத்தை நோக்கி போயிட்டீங்க. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பாக்குறவங்களுக்கு மண்டேல சுருன்னு ஏறணும். எப்படி ஏறணும்? சுருன்னு ஏறணும். நீங்க வந்து எப்பயுமே வெயிட் தான். எல்லாத்துக்கும் முன்னாடி தலை மட்டும் தான் வெயிட். சண்டை போடுறதுக்கு நாங்க உங்கள மாதிரி மாவட்டத்துல இருக்கவங்க கூட நாங்க எல்லாம் பேசி வந்துருக்கோம். நீங்க வந்து இன்னைக்கு வேற சின்ன சின்ன பயிலுக பேச்சுக்கலாம் நாங்க வந்து பதில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. முதல் நீ கேள்வி கேட்கல, நான் பதில சொல்றேன். சரியா? சும்மா பதில சொல்லு, அதை சொல்லு. 100 கோடி 200 கோடி. இன்னுமே என்ன ஓட்ட போற 2026 இருக்கு உங்களுக்கு ஆப்பு. இதோட முடிஞ்சிருச்சு கதை. சரிங்களா? உங்க பதிலுக்கு ஃபுல்லாத்துக்குமே 2026 வைப்பாங்க மக்கள். சும்மா வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு நான் நடிக்கிறேன் வைக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு அவரை நான் சொல்ல, எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் கரெக்டா இருக்கும்போது கீழே இருக்க தொண்டை ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? அப்புறம் அரசியல் நடக்க நாகரிகமே தெரியாம ஒரு தொண்டனுக்கு அரசியல் நாகரிகம் இல்லைன்னா எதுக்கு அரசியல் நடத்தணும்? ஒரு தொண்டனுக்கு அரசியல் நாகரிகம் இருக்கு. அஜித் மென்ஷன் பண்ணிட்டே இருப்போம். 15 வருஷம் நலத்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க மாதிரி பண்ண சொல்லுங்க, வந்து இறங்கி பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு எந்த சுயநல லாபத்துக்காக நாங்க பண்ணல, மக்களுக்காக பண்றோம். எங்க அண்ணன் எங்களை வந்து குடும்பத்தை பாரு, வீட்டை பாரு, குழந்தைய பாருன்னு இருக்காரு. எனக்கு 2 பிள்ளை. அதை நான் பார்த்துட்டு தான் படம் பார்க்க வந்திருக்கேன். எங்க அண்ணனோட ஃபாலோ பண்ணி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். எவனுக்கு பதில் சொல்ல அவசியம் கிடையாது. சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு. இப்ப நாங்க வந்து ரெகுலரா ரிவ்யூ எடுத்துக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவா யாரோ பேசியிருக்கலாம். பட் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய விஜய் ரசிகரை வந்துட்டு பாசிட்டிவா பேசியிருக்காங்கண்ணே. படம் நல்ல விதமா போகுதுன்ற வைத்தறிச்சல்ல கூட பேசியிருப்பாங்க. அதான் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 2வது ரீ ரிலீஸ், அது 2வது. ஒரு படத்தோட வெற்றி கொண்டாட்டம் மதுரை மாவட்ட தலரசிகள் சார்பா நடத்தி இன்னைக்கு ரத்த தான முகாம் மற்றும் மரக்கன்று கொடுத்து இன்னைக்கு செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணிருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க மதுரை இருக்க விஜய் ரசிகர்களா கூப்பிடுங்க, உங்க கட்சி நிர்வாகிகள் கூப்பிடுங்க. எங்களை மாதிரி உழைக்கக்கூடிய ஆளுப்பெல்லாம் இங்க இருக்காங்க. வீடு எங்களுக்கும் வீடு வாசல் எல்லாத்துக்குமே இருக்க மாதிரி எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் எங்க அண்ணனுக்காக, அஜித்ன்ற ஒரு நபருக்காக அவர் எங்களை பார்க்க வர சொல்லல. எங்களுக்கு இது பண்ணுன்னு சொல்லல. நாங்களாதான் பண்றோம் பிரியப்பட்டு. இது அன்புங்க, நெஞ்சில இல்ல. இது அவங்களோட வெளி தோற்றத்துலதான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றது. அதனால விளம்பரம் சொல்ல முடியாதுங்க. ஒருத்தவங்க ரசிக்கிறது வந்து விளம்பரம் சொல்றது வந்து அந்த கேள்வியை கேட்கிறவங்க தான் விளம்பரம். நாங்க விளம்பரம் கிடையாது. என்னைக்குமே நாங்க அஜித்துக்காக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சரிங்களா? ஆமா, அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ்னா அதாவது மனசை மீறி நாங்க வந்து லவ் பண்றோம் அவரை வந்து. ஏன்னா ஒரு சுயநலத்துக்காக நாங்க யாரையும் பயன்படுத்த, அதுக்காக ஒரு சுயநலத்துக்காக பயன்படுத்துறான்னு சொல்லல. நாங்க எங்க அண்ணன் வழியில போயிட்டு இருக்கோம். சில பேரு சில கருத்துக்கள் தேவையில்லாம பேசுறாங்க. படம் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயா. நாங்க இது வரைக்கும் உன்னை கேவலப்படுத்தினே கிடையாது. நாங்க அண்ணன் தம்பி போட்டி, வா களத்துல வா, போட்டி போடு. எதுக்கே போற அரசியலுக்கு? களத்துக்கு வா. 2026 அவரும் வரட்டும், நாங்களும் போடுவோம். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்கள்னால எல்லாருடைய மனசுலயும் வந்து தேவையில்லாத நெகட்டிவான அது வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால நான் வந்து என்ன சொல்றேன், கரெக்டான அதை பேசுங்க, கரெக்டா பண்ணுங்க. நாகரிகம் எங்ககிட்ட இருக்கு, உங்கள்ட்ட அதை வந்து கத்துக்குங்க. நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம். அவ்வளவுதான். இன்னைக்கு தேதி பார்த்தோம்னா மன்றம் இல்லை, எங்கிட்ட மனசு இருக்கு. உங்களை என்ன அரசியல்னாலும் அடிச்சு விட்டுருவோம் நாங்க. நீ சச்சின் எங்க இருக்காப்ல தள்ளி சச்சின் சொல்லிக்கிறேன். அவருக்கு நாங்க ஆப்னட் கிடையாது, எங்களுக்கு அவங்க ஆப்னட் கிடையாது. ஆப்னட் மாதிரி பேசுனீங்கன்னா போட மாட்டா ஓட்டு, டெபாசிட்ட காட்டு. காட்டாதீங்க, நல்லது. மதுரை கணக்காதான். மதுரை நாளே இன்னும் கொஞ்ச நேரத்துல அழகு வந்துடுவாப்ல. இன்னைக்கு மதுரை பதறா, விரைவில் குதிரை. ஆமா தலைவா, ஒரு ஏற்காச்சு ரிசல்ட் வந்துடும்.
நீ நாங்க வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தலைவனை பார்ப்போம். நாங்க வந்து இன்ன வரைக்கும் இந்தியா கண்டு நாங்க சாதிச்சிட்டோம். நீங்க சாதிக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. பார்த்து நான் முடிஞ்சா சாதிச்சு பாருங்க. வாய் பேசாங்க, செயல்ல காட்டி பாருங்க. எதா இருந்தாலும் ரேனே பெரியப்பாங்களா, சித்தப்பாங்களா, தம்பிகளா, தங்கச்சிகளா, வாய் பேசாங்கய்யா, சுவிச்சா செஞ்சு காட்டுங்கய்யா. நாங்க செஞ்சுட்டோம், எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. உங்களால முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க. இல்லைன்னா திருடனுக்கு தோல் கொத்துற மாதிரி பொத்திட்டு போயிடுங்க. விஷயம் எல்லாம் பேசாதீங்க. நாங்க வந்து காயங்கள் பட்ட காயங்கள் 100, பண்ண சாதனைகள் 100, 1000 கணக்கு மேல போய்க்கிருக்க. பத்மஸ்ரீ வாங்கிடுவோம். நீ ரிசல்ட்டை பாத்துருவோம். நீ பெல்ஜியம் தாண்டி அமெரிக்கா ரோட்ல ஓடிக்கிருக்கா. அவர் என்ன பென்டனா? அரே அவர் இந்தியா லெவல்ல போய்க்கிறாரு, இன்டர்நேஷனல் லெவல்ல போய்க்கிருக்காரு. நாங்க ஒன்னும் ஆடப்பாளையம் போக கிடையாது, அமெரிக்கா போய்க்கிருக்கா. அமெரிக்கா ரிசல்ட் பாத்துருவோம். ஆரப்பாளையம் போல அமெரிக்கா போயிருக்கா. ரிசல்ட் அங்கேயும் பார்ப்போம். வெள்ளைக்காரியை போய் எங்க ஃபேனா மாத்திட்டோம் நாங்க. கொடூரமா நீங்களே பாத்துக்கிட்டே பல வீடியோல பாத்துக்கிட்டே நீங்க தலையை வந்து இங்க இருங்க. இன்னைக்கு தெரியும் எல்லாரும் எங்க பிள்ளைய பூரா எல்லாருமே எப்படி வந்திருக்கோம். எல்லா லேடிஸும் விஜய் ஃபேன் பூரா ஹாலிவுட் ஸ்டார்னு சொல்லிட்டாங்க. சீட்டு போடுறது, நகை கொடுக்கறதெல்லாம் ஒரு பாசத்துல சொல்றது. யாரு விளம்பரப்படுத்தலனே? இன்னைக்கு நாங்க ரத்த தானம் பண்ணிருக்கோம். எவ்வளவு மீடியா இருக்கீங்க, கூப்பிட்டு நாங்க வந்து விளம்பரப்படுத்தினா பண்ணிருக்கலாம். யாரையுமே கூப்பிடல. அவங்களை கூப்பிட்டோமா? கூப்பிடல. இன்னைக்கு நான் வந்து அந்த கருத்தை சொல்றேன். இன்னைக்கு வந்து சித்திரை திருவிழா வந்து கொடி ஏத்துறாங்க. அங்க இங்க வந்து மழை வந்து பெஞ்சு இன்னைக்கு வந்து மழை சிறப்பா மதுரையை வந்து சித்திரை திருவிழா வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பமான மணியை காட்டிருச்சு. அது மாதிரி நல்ல நல்ல படம் எங்க அஜித் கொடுக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. விஜயும் கொடுக்கட்டும், வரட்டும், களத்துல வாங்க. நீங்க என்ன நல்ல செஞ்சீங்கன்னா கூட வருவோம்னு. தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் பேசி எங்களெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க, காயப்படுத்தாதீங்க. சரிங்களா? நாங்க வந்து அரசியல் லைன்ல போவோம். அஜித்தே போதுன்னு போயிருக்கோம். உங்களை முடிஞ்சா நாங்க ஓட்டு போடுவோம். எங்க நண்பர் ஓட்டு கிடையாது உங்களுக்கு. நினைக்காதீங்க, சுத்தமா மறந்துருங்க. நான் சச்சினுக்கு தேவையில்லாம் பேசுறீங்க. அண்ணன் வந்து அவர் ரீதியா போய்க்கிருக்காப்ப நாங்களும் தொண்டை கிடையாது. எங்க தம்பி அஜித்தோட தம்பி. நாங்க எங்க ரீதியா தலை ரீதியா போய்கிட்டு இருக்கோம். நாங்க அந்த அரசியல்லாம் எங்க ஓட்டு கொண்டு நினைச்சு பாக்காங்க. கனவு நினைக்காதீங்க. ஒரு ஓட்டு கூட விழுகாது அஜித் சார்பாக. கனவு நினைக்காதீங்க. எப்பவுமே எங்க அண்ணன் அஜித் தான் எங்களுக்கு. இன்று அஜித் என்று அஜித் எப்பவுமே அஜித் தான். உடல் மண்ணுக்கு உயிர் என்றுமே அஜித்துக்கு. நீங்க வாழுங்க, எங்களை வாழ விடுங்க. வாழவும் பண்றீங்க. வாழ விடு. எங்க அண்ணன் கண்ட்ரோல் எப்பவுமே வாழ விட்டு ஆக்கி விடாத. சரியாக சொல்லியிருந்தாங்க. சச்சின் படத்துக்கு வடிவேலுக்கு சீட் போட்டுருந்தாங்க. கரெக்ட் தான். அந்த படத்துல வடிவேல் தானே ஹீரோ. மட்டும் கிடையாது, அந்த படத்துல மட்டும் கிடையாது. விஜய் நடிச்ச பாதி படத்துல வடிவேல் தான் ஹீரோ. பாதி படத்துல வடிவேல் தான் ஹீரோ. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் வடிவேல் தான் சீட் போடணும். எல்லா படத்துக்கும் வடிவேல் தான் சீட் போடணும். அதனால சச்சின் மட்டும் போடுறீங்க, போக்கிரிக்கு போடுங்க. விஜய் நடிச்ச வடிவேல் நடிச்ச எல்லா படத்துக்கும் போடுங்க, வடிவேல் மட்டும் போடுங்க. விஜய் போடாங்க, ஏன்னா அவன் சைடு ஹீரோ. சரிங்களா? வடிவேல் தான் ஹீரோ. சரியா தலைவா?